இந்த வீடியோல வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் முரளி. வெல்கம் டு முரளிஸ் குக்கிங். வாழைத்தண்டை பொடியா நறுக்கி கழுவி எடுத்துக்கோங்க. கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கின வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு வாழைத்தண்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. அரைச்சு எடுத்துட்டு மறுபடியும் இதே தண்ணியில நீங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா வாழைத்தண்டு சூப் ரெடி. வாழைத்தண்டு சூப்ல என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, சிறுநீர் பாதையில இருக்க நச்சுக்களை முழுமையா வெளியேற்றுது, அமிலத்தன்மையை ஒழுங்குபடுத்துது, வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது, சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்குது, எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவும் உதவி பண்ணுது, கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்குது, pH அளவை சமநிலைப்படுத்தவும் அமிலத்தன்மையை குறைக்கவும் உதவி பண்ணுது, அதை விட சௌகரியத்தை குறைக்குது. வாழைத்தண்டுல நீர்ச்சத்து அதிகமா இருக்கனால வெப்பமான இந்த சூழ்நிலையில உடம்ப நீரோட்டமா வச்சுக்க ரொம்பவும் உதவி பண்ணுது. இருக்க பாதி நன்மைகளை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த வாழைத்தண்டோட விலை ஊர் மார்க்கெட்ல வெறும் 10 ரூபாய். பயனுள்ள தகவலை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.